பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான இந்த வேத வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் சுமையும் அவன் நுகமும் உன்னிடத்திலிருந்து நீக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சத்துருவானவன் அநேக சுமைகளை அநேக நுகங்களை என்னுடைய தோளின் மேலே என்னுடைய கழுத்தின் மேலே அவன் வைக்கிறான். அந்த சுமைகளையும் அவனுடைய நுகங்களையும் நான் இன்றைக்கு நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியும் இப்பொழுது என்ன சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று, இப்பொழுது என்ன நுகங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பி ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் சத்துருவானவன் வைத்த எல்லா சுமைகளையும் எல்லா நுகங்களையும் இன்றைக்கு நான் நீக்கி போடுவேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை அது கடன் சம்பந்தப்பட்ட சில சுமைகளாய் இருக்கலாம், சில நுகங்களாய் இருக்கலாம், வியாதி சம்பந்தப்பட்ட சில சுமைகளாய் இருக்கலாம், குறைவுகள் சம்பந்தப்பட்ட ஏமாற்றம், தோல்வி, இப்படிப்பட்ட நுகங்களாக இப்படிப்பட்ட சுமைகளாய் இருக்கலாம். ஒருவேளை பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிற சில சாபங்களும் பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிற சில பாவங்களும் நம்முடைய சரீரத்தின் மேல நம்முடைய குடும்பத்தின் மேல ஒரு நுகங்களைப் போல ஒரு சுமையாய் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை சில மந்திரவாதத்தின் வல்லமைகளும் ஒருவேளை சில மனுஷீக வல்லமையினுடைய பொறாமைகளும் வன்கண்களும் நம்முடைய சரீரத்தை நம்முடைய குடும்பத்தை ஒரு சுமையை போல ஒரு நுகத்தை போல அவைகள் அழுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவனுடைய சுமையையும் அவனுடைய நுகத்தையும் நான் இன்றைக்கு நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசிங்க. உங்க பிள்ளையின் மேல் இருக்கிற சில நுகங்களை கர்த்தர் முறித்து போட போகிறார். எஸ் லார்ட். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அநேகர் உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நுகமனை அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த டீனேஜ் நாட்கள்ல, இந்த வாலிப நாட்கள்ல என் பிள்ளைகளை சில சுமைகளும் சில உலக பிரகாரமான நுகங்களும் அழுத்தி கொண்டிருக்கிறது என்ற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா நுகத்தடிகளை, எல்லா அவனுடைய சுமைகளை நான் இன்றைக்கு நீக்கி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு எவைகளின் மேல அல்லது யார் மேல அவனுடைய சுமையும் அவனுடைய நுகமும் இருக்கும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உங்க கணவன் மேல, உங்களுடைய மனைவியின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க பெற்றோர் மேல சோத்திரம். உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் இப்பொழுது அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். ஒருவேளை உங்க பொருளாதாரத்தின் மேல அந்த சுமை இருக்கிறதா?
ஒருவேளை உங்க பிசினஸ் மேல, உங்க கையின் பிரயாசத்து மேல அவனுடைய நுகம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். எந்த பகுதியில, எந்த பார்ட்ல, யார் மேல அல்லது எது மேல அவனுடைய நுகம் இருக்கிறதோ அந்த நுகங்களை நான் இன்றைக்கு நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. நான் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவனுடைய நுகமும் அவனுடைய சுமையும் இன்றைக்கு உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய கையின் பிரயாசங்களை விட்டு நீங்கி போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் சுமக்க கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே பார சிலுவையை அவர் தோளின் மேல் தூக்கி சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். Praise God, hallelujah. என்னுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நான் சுமக்க வேண்டிய சுமை அல்ல, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவுக்கு பெயர் இருக்கிறது. அவர் எனக்கு நான் சுமக்க வேண்டிய அல்லது என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை சுமக்க வேண்டிய அத்துணை சுமையும் பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டி சுமந்து தீர்த்து விட்டது. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள், நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் தீர்த்து விட்டார். நீங்கள் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சுமையை கர்த்தர் இன்றைக்கு நீக்கி போட போகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எங்களுடைய அக்கிரமங்களே எங்க தலைக்கு மேல பெரும் சுமையாயிருந்தது. ஒருவேளை சில சாபங்களும், சில பாவங்களும், சில அக்கிரமங்களும் உங்க தலையின் மேல ஒரு பெருஞ்சுமையா இருக்கிறதா? நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். பாரம்பரியமா இந்த வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. சில ஜெனரேஷனா தொடர்ந்து இந்த பாவங்களும் இந்த சாபங்களும் எங்க குடும்பத்தில் எங்க தலைக்கு மேல அது பாரன் சுமையா இருக்கிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அந்த சுமையை நான் இன்றைக்கு உன் தோளி நின்று நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அந்த சுமைகளை சுமத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆலோட்டிகளை பார்வோன் நியமித்தானா. இவங்க வேலை இல்லாம சும்மா இருக்கிறனால தான் இவங்க விரோதமா எழும்புறாங்க. இவங்களுக்கு இன்னும் அதிகமாய் சுமையை கூட்டுங்கள், அவருடைய தோள்களுக்கு சுமையை கூட்டுங்கள். நிறைய வேலை வாங்கினாங்க. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களை சித்திரப்பத பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய தோளில் இருக்கிற அந்த சுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசேயை கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த சுமையிலிருந்து, அந்த பார்வோனுடைய நுகத்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த ஆலோட்டிகள் உங்கள் மேல் அநேக சுமைகளை சுமத்துகிறானோ, எந்த பார்வோனின் வல்லமைகள் உங்க குடும்பத்தின் மேல் அநேக நுகத்தடிகளை அதிகமாய் வைக்கிறானோ, அந்த பார்வோனின் கைக்கும் அந்த எகிப்தியனின் கைக்கும் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நான் விலக்கி மீட்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அவன் சுமையும் அவன் நுகமும் இன்றைக்கு நீக்கப்பட போகிறது. பிரைஸ் காட். நீங்க சுமக்க தேவையில்லைங்க, நீங்க சுமக்க தேவையில்லை. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு தூக்கி போட போகிறார். ஆண்டவருடைய சுமை எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் தான் என்ன அடிச்சிட்டாரு, ஆண்டவர் தான் என்ன சோதிக்கிறாரு. இல்ல, வேதவசனம் சொல்லி இருக்கிறது, என்னுடைய சுமை லகுவாயிருக்கும், என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கும். அவர் எனக்கு கொடுக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அது மெதுவாக லகுவாக இருக்கும். ஆனா சத்துனுடைய காரியங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வரும். நிறைய பேருடைய மன அழுத்தத்திற்கு காரணம்
அவருடைய மனசுல சத்துரு அநேக நுகங்களை வைத்து அமுக்குகிறான். அநேக ஸ்தோத்திரம் அந்த சுமைகளை வைத்து அவனுடைய இருதயத்தை அவன் அழுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உங்க இருதயத்தில் இருக்கிற சில அழுத்தத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க இருதயத்தின் மேல, உங்க சரீரத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல இருக்கிற அத்துணை நுகங்களும் அத்தனை எல்லா சுமைகளையும் நான் இன்றைக்கு நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God in Jesus name. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்காய் குடும்பத்திற்காய் வருகிறப்பா, அவனுடைய நுகமும் அவனுடைய சுமையும் இன்றைக்கு என் ஜனத்தை விட்டு வெளியேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எல்லா சுமையிலிருந்து என் ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. எல்லா சுமையிலிருந்து ஸ்தோத்திரம், எவைகளெல்லாம் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அவருடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எல்லா சுமையிலிருந்து என் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவனுடைய நுகமும் அவனுடைய சுமையும் இன்றைக்கு ஆண்டவர் நீக்கி போட போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.